லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்றைக்கி இன்னொரு வெயிட் லாஸ் சீரீஸ் பார்க்கலாமா? நீங்கள் வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் என்ன மாதிரி உணவு சாப்பிட்டா வெயிட் கம்மி பண்ணோன்னே தெரியாத உணவு சாப்பிட்டுட்டு வெயிட் கம்மியாகலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது இந்த ரெசிபி உங்களுக்கு தான். ஒரு கப்பு சோளம் எடுத்துக்கலாம். சோளத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இதில் இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீஷியம், நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. இது நம்ம சாப்பிடும் போது நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அது கூட இதய ஆரோக்கியத்துக்கு கூட ரொம்ப நல்லது. எந்த கப்பால் சோளத்தை எடுத்தோமோ அதே கப்பால் 1/4 கப் உளுத்த பருப்பு எடுத்துக்கலாம். நான் கருப்பு உளுத்த பருப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா வெள்ளை உளுத்த பருப்பு கூட போட்டுக்கலாம். இதில் நார் சத்து, மெக்னீஷியம் இருக்கிறனால நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவுதுங்க. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறனால ரத்த சோகையை தடுக்க உதவுது. இது கூட நான் 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுருக்கிறேன். வெந்தயம் நம்மளுக்கு உடம்பு குளிர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. இப்போது நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் மண் தூசெல்லாம் இருக்கிறனால. பாருங்க, கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ பயிர் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி மினிமம் ஒரு 5 ஹவர்னால் நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 ஹவர் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த தண்ணியை வெடிக்கட்டிட்டு இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி சாப்பிட்ற உணவில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு சாப்பிடும் போதோ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறோன்னு தெரிய வருது. இதில் 1/4 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன். நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வரணும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் மிக்ஸி அலம்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதுங்க. இப்போது நம்ம நல்லா மாவை கரைச்சி வச்சுட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடி மினிமம் ஒரு 5 மணி நேரம்னா இது புளிக்க வைக்கணுங்க. பாருங்கள், 5 ஹவர் ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சு இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருக்கிறேன். அப்புறமா ஒரு வெங்காயத்தை நீட்டாக அரிஞ்சு இருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் இந்த மாதிரி நீட்டாக அரிஞ்ச வெங்காயம் போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சோண்டு கறிவேப்பிலையை கட் பண்ணி போட்டுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை அதுவும் துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட நான் ஒரு கேரட்டை நல்லா துருவி எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு ரொம்பவே கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் மேலே தவாவை வச்சுட்டு தவா நல்லா காஞ்சோடனே ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கலாம். தோசை அவ்வளோ மெலிசாக நல்லா வருங்க. இப்போது நான் இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கோங்க, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி தோசை நீங்கள் ஒன்று சாப்பிட்டாவே போதும். அன்றைக்கி ரொம்பவே வயிறு ஃபில்லிங்காகவே இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துச்சுங்க. திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். இதை 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம வெங்காயம்லாம் போட்டுருக்கிறனால நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், 2 பக்கம் நல்லா வெந்துச்சுங்க. இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். சோளம் வெங்காய தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு காரசாரமான சட்னி, சாம்பார் எது இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் கம்மி பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, வெயிட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, அப்புறம் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்க வாரம் இது 2 வாட்டி சாப்பிட்டாவே போதும். நம்ம சேனலில் அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நிறையவே போட்டுருக்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.